தாம்பரம் மாநகராட்சி 38வது வார்டுக்கு உட்பட்ட அஸ்னாபுரம் பகுதியிலேருந்து பேசுகிறோம். இங்கே கோயில் ஸ்ரீ மகா சதுரங்க விநாயகர் மற்றும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புற்றுக்கோயில்லாம் இருக்கு. இந்த கோயிலில் 38வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரண்யா அவங்களோட அப்பா வந்திருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, விளம்பரம் தேடும் நோக்கிலேயே டிஎம்கேவை சார்ந்த பேனர்லாம் சுற்றி கோயிலை சுற்றி வச்சிடறாரு. விசேஷத்துக்கு மட்டும் வச்சா பரவாயில்ல. இப்போ ஆடி மாதம் பேனர் பின்னாடி வச்சிருக்காருன்னா, ஆடி மாதம் முடிஞ்சே 7-8 மாதம் ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு வச்ச பேனர் எடுக்க மாட்டாரு. அவங்க வீட்டுல கண்ணீர் அஞ்சலி நினைவஞ்சலி அவங்க அப்பா இறந்தது இருக்கு, அவங்க தாத்தா அதுவே கோயிலை சாத்தி வச்சிடறாங்க. இங்க சுத்தி சுத்தி கோயிலை சுத்தி அவங்களோட விளம்பரத்தை தேடுறதே நோக்கமா வச்சிருக்காங்க. இதை வச்சு அரசியலே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது பேனர் யார் மேலே விழுந்து பாதிப்பானாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். நாங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்துட்டோம். ஒரு முறை ரொம்ப டைட் பண்ணி காவல்துறை எடுத்தாங்க. எடுத்த 2 மணி நேரத்தில் திரும்ப வச்சுட்டாங்க. மாநகராட்சி கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். எத்தனை முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது ரோடே எங்களுது தான், எங்க ஆட்சி தான், உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேணுனே திரும்ப திரும்ப பண்றாங்க. அதனால இப்ப மீடியா உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரோம். இதுக்கப்புறம் இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்றதுன்றத இப்ப இதுக்கப்புறம் பார்த்து தான் பண்ணணும். இல்ல உட்காந்து மறியல் மாதிரி பண்ணணும்னாலும் அதுதான் பண்ணி ஆகணும். பொதுமக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பக்தர்கள் என்ன கோயில் இது அம்மன் கோயிலுங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போது, சாமியை விட்டு வெளியே வரும்போதே அவரோட முகத்தை பாக்குற மாதிரி தான் இருக்கு. அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அம்மனை பார்க்க வரமா இல்ல இவங்க முகத்தை பார்க்க வரமான்னு மக்கள், அதாவது லேடிஸ் ரொம்ப வருத்தமா கேட்கறாங்க. கோயிலை சுத்தி இந்த சைடு அந்த சைடு கண்ணீர் அஞ்சலி, அதாவது அவங்க ஃபேமிலி அவங்க இது டிஎம்கே விளம்பர தேட நோக்கிலே பயன்படுறாங்களே தவிர இது கொஞ்சம் கூட சரியா இல்லை. நாங்களும் மாநகராட்சியில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வேற என்ன பண்றதுன்னு புரியல. அதான் இப்ப மீடியா அவங்க கிட்ட சேர்க்கிறோம். இதுக்கப்புறம் பொதுமக்களை திரட்டி தான் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணணும்.